ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு இன்ஃபோவர்ஸ். ஸோ நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி கன்சர்வேட்டிவாக 17 டேஸ் பார்த்துட்டோம். அண்ட் இந்த சீரீஸில் நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு. பயாலஜி இட் இஸ் கோயிங் டு வெண்டு. சில டாபிக்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. அந்த டாபிக்ஸ் முடிச்சாச்சு, நம்ம பயாலஜி முடிஞ்சிடும். அண்டு பயாலஜி கொஞ்சம் லெங்க்த்தியாக போகிறதுக்கு காரணம் அந்த டாபிக் இஸ் வேஸ்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், பயோ கம்பேர் பண்ணுறப்ப ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாடரேட்லி இந்த ஈஸியாக இருக்கும். பட் பயோ அந்த அளவுக்கு நம்ம அசால்ட்டாக எடுத்துட முடியாது, பிகாஸ் தி சிலபஸ் இஸ் வேஸ்ட் ஆஸ் வெல். ஸோ நம்ம இந்த சீரீஸில் கன்சர்வேட்டிவாக 18th டே வந்திருக்கோம். அண்ட் இந்த சீரீஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யார் யாரெல்லாம் ரொம்ப பயன்பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தர் சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், ஜேஇ, எஸ்எஸ்சி பொறுத்தவரை, ரயில்வே பொறுத்தவரை ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசி, குரூப் டி, பேராமெடிக்கல், அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அதர் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எங்கெல்லாம் சயின்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டிங் ஃபேக்டராக இருக்கும் ஃபார் அ கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா கேன் காண்டாக்ட் மீ இன் எனி ஆஃப் தீஸ் 4 forums. டெலிகிராம் ஐடி வந்து விஸ்டம் கிரிட்டிக்னு இருக்கும், டெலிகிராம் சேனல் இன்ஃபோவர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம், ஐ கேன் ஜாயின் ஃபார் த அப்டேட்ஸ். அண்ட் இன்ஸ்டாகிராமில் info_verse அண்ட் மெயிலில் wisdomcritic@gmail.com. இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி அஃபிஷியல் இமெயில் ஐடி. அண்ட் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிச்சா கேன் காண்டாக்ட் இன் எனி ஆஃப் தீஸ் 4 forums. அண்ட் த ஒன்லி ரிக்வெஸ்ட் வாட் ஐ கீப் டு யூஎஸ் என்னன்னா, ரன்னிங் நோட்ஸ் இருக்க பழகுங்க, பிகாஸ் ஒன்லி த நோட்ஸ் டேக்கன் பை யூ கேன் ஹெல்ப் யூ அட் த லாஸ்ட் மூமெண்ட். ஸோ வித் திஸ் வில் கிக் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிளான்ட் ஹார்மோன்ஸ். பிளான்ட் ஹார்மோன்னா என்னென்ன பண்ணுறாங்க, நமக்கு ஹார்மோன் இருக்கிறப்ப நம்ம ஹார்மோனில் என்னென்ன பண்ணுறது, சிமிலர்லி பிளான்ட்டுக்கு இருக்கிற ஹார்மோன் என்னென்ன பண்ணும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் இருக்குது, வாட் ஆர் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அதெல்லாம் பார்க்க போகிறோம். யார் யார் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வில் கிக் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். லெட்ஸ் நோ தி அனௌன்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ். அண்ட் திஸ் இஸ் பார்ட் 1, பிகாஸ் நான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 பார்ட் 1 கம்பைன் பண்ணால் லெங்க்தியாக பெறுன்றதுக்காக பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். வில் see that accordingly. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளான்ட் ஹார்மோனோட பார்ட் 1 பார்க்குறோம். இந்த பார்ட் 1ல் மேஜராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹார்மோன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் கால்ட் எஸ் ஹார்மோன், ஹவு ஹார்மோன் கேன் பி டிஃபைன்ட் அப்படின்னா, எனிதிங் விச் இஸ் டன் ஸ்பெசிஃபிக்கலி. ஸோ ஒரு ஹார்மோன்னா ஒரு செல் எப்படி, ஒரு செல் ஒரு குரூப் ஆஃப் செல் சேர்ந்தது ஒரு டிஷ்யூ வந்து எதுக்கு பயன்படுதோ அந்த டிஷ்யூ அதுக்கு தான் பயன்படுமோ. அந்த மாதிரி ஹார்மோன் வந்து சில ஹார்மோன்ஸ் நம்மளுக்கும் சரி, பிளான்ட்டுக்கும் சரி, அனிமலுக்கு யாருக்காக இருந்தாலுமே சரி, அந்தந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை அசைன் பண்ணியிருப்பாங்க. அது யார் அசைன் பண்ணுவாங்கன்னா, அந்த குரூப்ஸ் ஆஃப் செல் டிஷ்யூஸ் வந்து அசைன் பண்ணும். அந்த டாஸ்க்கெல்லாம் எக்ஸிபிட் பண்ணுறது இந்த ஹார்மோன் இருக்கும். இந்த ஹார்மோன் இட் இஸ் லைக் கெமிஸ்ட்ரியில் ஒரு கேட்டலிஸ்ட்னு ஒன்று படிச்சிருப்போம், விச் இஸ் யூஸ்டு ஃபார் எதர் ஸ்பீடிங் அப் ஆர் ஸ்லோயிங் டவுன் தி கெமிக்கல் ரியாக்ஷன் படிச்சிருப்போம், கேட்டலிஸ்ட்னா. ஸோ சிமிலர்லி ஹார்மோன் அப்படி தான். ஹார்மோன்னா வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஏஜென்ட் மாதிரி. அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனை துரிதமாக பண்ணுவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவாங்க, இல்லை இந்த ஃபங்க்ஷனாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரெகுலராக. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹார்மோன். ஸோ எனிதிங் அதை டிஃபைன் பண்ணாது, அவ்வளோதான். இதை எழுதணும்னு பெருசாக கிடையாது. ஸோ இந்த ஹார்மோன்லாம் நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ பிளான்ட் ஹார்மோன்னா மொத்தம், ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹார்மோன். ஓகே, இப்போ பிளான்ட் ஹார்மோனை நம்ம வந்து 2ஆக டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஒன்று வந்து பிளான்ட்டோட வளர்ச்சி. ஃபஸ்ட்டு ஒரு குட்டி செடியாக வைக்கிறோம், அந்த செடி நல்ல கண்ணாக வைக்கிறோம், அந்த கன்று வந்து செடியாக மாறுது, செடி மரமாக மாறுது. ஸோ அப்போ டே பை டே அதோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதை வந்து நம்ம க்ரோத் ப்ரமோட்டர் ஹார்மோன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ 2 பிளான்ட் ஹார்மோனில் என்னென்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குன்னா, க்ரோத் ப்ரமோட்டர்ஸ். ஓகே, ஒருத்தர் வந்து வளர்ச்சியை உண்டுபடுத்துகிறாங்கன்னா இன்னொருத்தவங்க வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும், அதுதானே உலக நீதி. ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தா க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஒருத்தர் வந்து க்ரோத் ப்ரமோட்டர்ஸ், இன்னொன்று வந்து க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ். இந்த க்ரோத் ப்ரமோட்டர்ஸில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் இருக்காங்க. யாருன்னா ஆக்சன், ஜிப்பர்லின், சைட்டோகினின். ஓகே, இவங்க 3 பேரும் க்ரோத் ப்ரமோட்டர்ஸில் வருவாங்க. அப்போ க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசெட்டிலின், எத்திலின், அப்சசிக் ஆசிட்.
இப்போ இவங்களாம் வந்து growth inhibitors இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு பார்க்க போகிற 5 டிஃப்ரென்சியேஷன். இவங்க மட்டும்தான். ஒன்று growth promoters, இன்னொன்று growth inhibitors. ஓகேவா? ஸோ இவங்கள தான் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக பைஃபர்கேட் பண்ணி யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆக்சின் மட்டும்தான் பார்க்க போகிறோம் பார்ட் 1. பார்ட் 2ல் ஜிபர்லின், சைட்டோகினின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட் கவர் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த 4 சேர்ந்தது இந்த ஆக்சின் ஒரு இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் ஆக்சின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் இதை பேஸ் பண்ணி சொல்கிறப்ப இந்த பிளான்ட் ஹார்மோன் இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. ஸோ பிளான்ட் ஹார்மோனை இதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஃபைட்டோ ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபைட்டோ ஹார்மோன்னு கேட்டால் பிளான்ட் ஹார்மோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஃபைட்டோ ஹார்மோன். அண்ட் இது என்ன பண்ணுன்னா ஹெல்ப்ஸ் இன் தி கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் பிளான்ட். ஸோ அப்போ இந்த பிளான்ட் ஹார்மோன் என்ன பண்ணுவோம்? கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இதுதான் இவங்களோட ரோலு. கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இன் பிளான்ஸ். இதுதான் இவங்களோட மேஜர் ரோல். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இவங்க வேறு எதுவும் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து மூமெண்ட்டுன்றது ஒன்று இருக்காது. ஸோ பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் நம்ம பேசிக்காக எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்னா பிளான்ட் இஸ் நான் மூவபிள் அண்ட் அனிமல்ஸ் ஆர் மூவபிள்னு சொல்லுவோம். அப்போ எல்லா பிளான்ட்டும் நான் மூவபிளான்னு கேட்டால் இல்லை. சில பிளான்ட் வந்து மூவபிளாக இருக்கும். அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் 1 minute. ஓகே, அது இங்கே எழுதிடுறேன். இங்கே சைடில் இருக்கிறேன். ஸோ பிளான்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். பிளான்ட்ஸுக்கு மூவ்மெண்ட் கிடையாது. பிளான்ட்ஸ் டோன்ட் மூவ். ஓகேவா? பட் அதில் ஒரு சின்ன ஒரு சின்ன எக்ஸம்ஷன் இருக்குது. எப்படின்னா அவங்களுக்குள்ள மூமெண்ட் இருக்கும். அந்த மூமெண்ட் வந்து வித்தின் த பிளான்ட்டாக இருக்கும். ஓகேவா? எனக்குள்ளே இருக்கிற மூமெண்ட் எப்படின்னா இப்போ நான் வந்து அப்படியே இருந்தாலும் என் உடம்புக்குள்ளே ரத்த ஓட்டம் போய்கிட்டே இருக்குது. இட் இஸ் சிமிலர்லி லைக் தட். ஒரு பிளான்ட்டு இம்மொட்டைலாக இருந்தாலும் சரி, நான் மூவபிளாக இருந்தாலுமே அந்த பிளான்ட்டுக்குள்ளே சில மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க பிளான்ட்ஸ் டோன்ட் மூவ் பட் there will be movement within the plants. ஓகேவா? அப்படி ஒரு மூமெண்ட்டு சாதாரண கால் இருக்குது எந்திரிச்சு நடந்து போனால் மூமெண்ட்டு சொல்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி மூமெண்ட்டுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு பேர் இருக்குது. அதெல்லாம் வந்து ட்ராபிக் மூமெண்ட் அப்படி சொல்லுவோம். ட்ராபிக் மூமெண்ட்டுன்னா பேர் என்னென்னா இந்த மூமெண்ட் வித்தின் த பிளான்ட்ஸ். இது வந்து என்னென்னா ட்ராபிக் மூமெண்ட். ஓகே, இப்போ இந்த ட்ராபிக் மூமெண்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க, நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்காங்க. யார் யார் இந்த ட்ராபிக் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பேசிக்காக நம்ம நிறைய ட்ராபிக் மூமெண்ட் இருக்குது. அதில் நம்மளுக்கு வந்து பேசிக்காக 5 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அது யார் யார் அந்த 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த ட்ராபிக் மூமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. ட்ராபிக் மூமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நாஸ்டிக் மூமெண்ட் சொல்லுவோம். இந்த ஒரு கொஷின் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ட்ராபிக் மூமெண்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் நாஸ்டிக் மூமெண்ட். தெரியுதா? ஓகே, தெரியுது. நாஸ்டிக் மூமெண்ட். இப்போ இந்த ட்ராபிக் மூமெண்ட்டில் இந்த ட்ராபிசமில் என்னென்ன ட்ராபிக் மூமெண்ட் இருக்குது, என்னென்ன ட்ராபிக் மூமெண்ட் எது எதுக்கு பயன்படுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜராக நெக்ஸ்ட் டேபிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபோட்டோட்ராபிசம். இதை ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோட்ராபிசம், நெக்ஸ்ட்டு தெர்மோட்ராபிசம், நெக்ஸ்ட்டு ஜியோட்ராபிசம் ஒரு கிராவிட்டோட்ராபிசம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹைட்ரோட்ராபிசம், அடுத்து திக்மோட்ராபிசம், அடுத்து குரோமோட்ராபிசம். இந்த மேஜராக இருக்கிற இந்த 6 தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். பட் நிறைய இருக்குது. நான் சில பிளான்ட்டுக்கு பெக்யூலர் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ எல்லா பிளான்ட்டும் வந்து இப்படி நம்ம வந்து அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெஸ்பான்ஸ் டு டச் இருக்குல்ல, திக்மோட்ராபிசம். இந்த திக்மோட்ராபிசம்ன்றது கிட்டத்தட்ட என்ன எக்ஸாம்பிள்னா அந்த தொட்டால் சினுங்கி கேள்விப்பட்டிருக்கோம். டச் மீ நாட் பிளான்ட்டு. அந்த பிளான்ட்டை நீங்கள் தொட்டால் மட்டுமே தான் அது வந்து சினுங்கும், அது வந்து கவர் பண்ணிக்கும். பட் எல்லா பிளான்ட்டும் அப்படி கிடையாது. ஸோ
இந்த நிறைய பிளான்ட்டில் இதை விட ஜாஸ்தியாக இருக்கும், சில பிளான்ட் இதை விட குறைவாக இருக்கும். ஸோ எல்லா பிளான்ட்டுக்கும் பார்க்குறப்ப நம்ம மேஜராக ஓவரால் ஆவரேஜாக ஒரு 6 எடுத்துக்கலாம். இந்த ஆவரேஜாக இருக்குல்ல, இந்த ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்றதுனா ரெஸ்பான்ஸ் டு லைட். இந்த ரெஸ்பான்ஸ் டு லைட் எப்படின்னா, நெக்ஸ்ட் இமேஜ் ஒன்று பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், இதில் ஃபோட்டோட்ராபிசம் பகலில் சூரியன் இந்த ரைட் டாப்பில் இருக்காப்புல, அப்படியே டேஸ் ஆக டைம் ஆக அப்படியே ரைட் டாப்லேருந்து சென்டர் லெஃப்ட் டாப் போகிறாப்புல, அந்த சன்லைட்டுக்கு ஈக்குவலைஸ்டாக இதோட மூவ்மெண்ட்டும் மாறுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபோட்டோட்ராபிசம். அதாவது என்ன அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டு லைட். அந்த லைட் சோர்ஸ் எங்கே இருந்ததோ அந்த லைட் சோர்ஸுக்கு டைரெக்டாக அவங்களோட பெண்டிங்கை மாற்றிக்கும், அவங்களோட நேச்சர் ஆஃப் அந்த பெண்டிங்கை மாற்றிக்குவாங்க. இது வந்து ஃபோட்டோட்ராபிசம் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து தெர்மோட்ராபிசம். தெர்மோட்ராபிசம் ரெஸ்பான்ஸ் டு ஹீட். அண்ட் கிராவிட்டோட்ராபிசம் இல்லாட்டி ஜியோட்ராபிசம்னு சொல்லுவாங்க. மேஜராக ஜியோட்ராபிசம் தான் நம்ம சொல்கிறது, கிராவிட்டோட்ராபிசம் வந்து சொல்ல மாட்டோம். ஸோ ஜியோட்ராபிசம் வந்து ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி. இந்த ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி வந்து ஆல்மோஸ்ட் 95% எல்லா பிளான்ட்லேயும் இருக்கும். இட் இஸ் வை அப்படின்னா பாருங்களேன், இப்போ இது வந்து ஒரு ட்ரீ, ஆனால் சின்ன வயசில் அது மரம் பிளான்ட்டாக தான் இருந்திருக்கும். இதுக்கு வந்து வேர் இருக்குது. ஓகே ஓகே இப்போது நான் இங்கே என்ன சொன்னது, ஜியோட்ராபிசம் ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ கிராவிட்டின்றது டுவோர்ட்ஸ் டவுனில் தானே இருக்கும். அப்போது இந்த ரூட்லாம் எங்கே வருது, ரூட்டில் வந்து டுவோர்ட்ஸ் எர்த்து நோக்கி தான் உள்ள போகுது. அப்போ எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலுமே, எந்த ஒரு ட்ரீயாக இருந்தாலும், எந்த ஷ்ரபு ஹேர்பு எதுவாக இருந்தாலுமே அங்கே ஜியோட்ராபிசம், இதில் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம், நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஜென்ரலாக பார்க்க போகிறப்ப ஜஸ்ட் அ மினிட், இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு பிளான்ட்லேருந்து இதை மட்டும் எடுத்துக்கலாமே, ரூட் எடுத்துக்கலாம், அடுத்து வந்து ஸ்டெம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த ரூட் அண்ட் ஸ்டெம் இருக்குல்ல, ஏன் இந்த 2 பார்ட்டை மட்டும் எடுத்தனா ஈஸியாக புரிய வைக்க முடியாது, அதுக்கு இந்த 2 பார்ட்டை மட்டும் எடுத்திருக்கேன். இந்த ரூட் வந்து ஜியோட்ராபிசம் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜியோட்ராபிசம் அதேமாதிரி ஸ்டெம்முக்கு ஜியோட்ராபிசம் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ரூட் வந்து ஜியோட்ராபிசம்னா இந்த டேபிள் பாருங்கள், ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி, அதாவது டுவர்ட்ஸ் கிராவிட்டி எது வளர்ந்தாலும் அது வந்து ஜியோட்ராபிசம்னு சொல்லுவோம். ஜியோட்ராபிசம் கேரக்டர் அதுக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ ரூட் வந்து டுவர்ட்ஸ் கிராவிட்டி தான் வளரும். ஸோ ரூட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம். ஆன் த அதர் ஹேண்ட் அப்படியே ஸ்டெம்மை பாருங்கள், ஸ்டெம் வந்து ஆப்போசிட்டாக வளரும், கிராவிட்டி கீழே இருக்குது, ஆனால் ஸ்டெம்மு வளர்றது மேலே இருக்கும். அப்போ ஸ்டெம்முக்கு என்னென்னா இட் இஸ் நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க சிஹெச்எஸ்எல்ல. ஸ்டெம்மு வந்து பாசிட்டிவ் ஜியோட்ராபிசமா நெகட்டிவ் ஜியோட்ராபிசமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் கேட்டதுனால இந்த ஜியோட்ராபிசம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது தெரிஞ்சிடும். அது எந்த பார்ட்டை கொடுக்குறாங்களோ. ஓகேவா? இட் இஸ் சிமிலர்லி இப்போ இங்கே 3வது பாருங்கள், ஐ மீன் ஜியோட்ராபிசம்க்கு அடுத்தது ஹைட்ரோட்ராபிசம். ஓகே, இப்போது பூமியில் நிலத்தடி நீர் இருக்கும்ல, இப்போ நிலத்தடி நீர் இங்கே இருக்குது. இப்போ நிலத்தடி நீருக்கு பக்கத்தில் வளர்றது யார்? இந்த ரூட்டு. அப்போ இந்த ரூட் யாராக இருப்பா? ரூட் வந்து பாசிட்டிவ் ஹைட்ரோட்ராபிசம். அப்போ ஸ்டெம் எப்படி இருப்பாங்க? ஸ்டெம்முக்கும் கீழேருந்து ரூட்லேருந்து தண்ணி எடுத்தால் தான் ரூட் வந்து மேலே சப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ எது மூலயமா? இந்த ஃப்ளோயிங் மூலயமா சப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ இட் இஸ் லைக் தட். அப்போ இது வந்து நெகட்டிவ் ஹைட்ரோட்ராபிசம். ஸோ இட் இஸ் லைக் தட். நீங்கள் அந்த டேர்ம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த டேர்முக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா கொடுத்துருக்கிற பார்ட் வந்து அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது உங்களால் ஜஸ்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஸோ அண்ட் ரெஸ்பான்ஸ் டு மாய்ஸ்சர் வந்து ஹைட்ரோட்ராபிசம், அதாவது தண்ணி இருக்கிறது. திக்மோட்ராபிசம் ரெஸ்பான்ஸ் டு டச். அந்த ரெஸ்பான்ஸ் டு டச் தான் வந்து டச் மீ நாட் பிளான்ட்டாக தான் நம்ம சொல்லுவோம்ல, தொட்டால் சினிங்கி, அது வந்து ரெஸ்பான்ஸ் டு டச்சாக இருக்கும். இந்த குரோமோட்ராபிசம் வந்து ரெஸ்பான்ஸ் டு கலர். இந்த குரோமோட்ராபிசம்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ இந்த டிஐவைலாம் பார்த்துருப்பீங்க. என்னென்னா இந்த யூடியூப்பில் சொல்கிற மாதிரி ஒரு ஒயிட் ரோஸ் எடுத்துக்குவாங்க, அது ஒரு எல்லோ லிக்விட்லேயும் மஞ்சள் தண்ணிலையும் ஒரு சிகப்பு தண்ணிலையும் போட்டால் ரோஸ் அந்த நெக்ஸ்ட் டே பார்க்குறப்ப அது எல்லோ அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கலர் மூலியமாக வருது. ஸோ கலர் மூலியமாக வருது, கலர்ஸ் வந்து குரோமோட்ராபிசம் சொல்லுவோம். அண்ட் இதில் ஒரு இது மிஸ் ஆகிருக்கிறது என்னென்னா கீமோட்ராபிசம் இருக்குது, அதில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வருது. ஸோ அதை நான் இங்கே எழுதிடுறேன் பக்கத்தில்.
இதில் என்ன ஒன்று மட்டும் மிஸ் இருக்குன்னா கீமோட்ரோபிசம். இந்த கீமோட்ரோபிசம் என்னன்னா ரெஸ்பான்ஸ் டு கெமிக்கல்ஸ். ஓகேவா? இதுவே கூட டைரக்ட் கொஸ்டினை கேட்கலாம். கீமோட்ரோபிசம்னா என்ன? ரெஸ்பான்ஸ் டு கெமிக்கலா, ரெஸ்பான்ஸ் டு கலரா, ரெஸ்பான்ஸ் டு மாய்ஸ்சரா, இல்லை ரெஸ்பான்ஸ் டு ஹீட் அப்படின்னு கேட்கலாம். அப்போ இந்த பேருக்கு இதுதான் டெஃபினேஷன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இதில் கேட்குற கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின் அட்டன் பண்ணி பாசிட்டிவாக நெகட்டிவான்றதையும் அட்டன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் த என்டையர் திங் இஸ். இந்த ட்ராபிக் மூவ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆக்சின் பேஸ் பண்ணி போகலாம். இப்போ வந்து என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சின், இந்த ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஹார்மோனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆக்சின் கண்டென்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் மற்ற 4 கண்டென்ட் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ ஆக்சின், ஓகே 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 ஃபர்ஸ்ட் ஆக்சின். ஆக்சின் வந்து என்ன பண்ணுது, எதுக்கு இந்த ஆக்சின் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நம்ம வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு க்ரோத் ஹார்மோன் இருக்கும். நம்ம கால் கையெல்லாம் நல்ல சின்ன குழந்தையிலேருந்து பெருசாக வளர்ப்பேன். அந்த மாதிரி இது வந்து ஒரு க்ரோத் ப்ரமோட்டர் ஹார்மோன். இது வந்து ஒரு க்ரோத் இன் எலாங்கேஷன் ஆஃப் செல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆக்சின் என்ன பண்ணுன்னா ஹெல்ப்ஸ் இன் எலாங்கேஷன் ஆஃப் செல்ஸ். இதுக்கு வந்து நல்ல எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கும். எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கனால தான் அது எலாங்கேட் ஆகும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் எடுக்கல, எனக்கு நல்லா தெரியும். அந்த இமேஜை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ வந்து இனிஷியல் டேஸில் இப்போ நெல் பயிர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நெல் பயிர்லாம் இருக்குல்ல, நெல் பயிர் வந்து நம்ம இனிஷியலாக நாற்று நடுறப்ப இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் நடுவோம். அது நல்ல அறுவடை தயாரானதுக்கப்புறம் அதுவே வந்து வளைஞ்சி பெண்டாகி இப்படி இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், இங்கே இருக்கிற நெல்லோட வெயிட்டுக்கு காரணமாக இது வளைஞ்சி இருக்குது அப்படின்னு நினைப்போம். தட் இஸ் ட்ரூ, ஓகே, ஒத்துக்கலாம். பட் அது ஏன் வளையுது? இந்த இடத்துல இப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் அது ஸ்ட்ரைட்டாக தானே இருக்குது. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து அது பெண்ட் ஆயிருக்கு. அப்போ இங்கே இருக்கிற மசில், இங்கே இருக்கிற அந்த போர்ஷன் ஆஃப் பிளான்ட் இருக்குல்ல, இது வந்து உள் சைடு, இது வந்து வெளி சைடு. ஓகேவா? இது வந்து கான்ட்ராக்ட் ஆகிருக்கும், இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அந்த சைடு இருக்கிறது ஆப்போசிட் சைடு. இப்போ இதுதான் இந்த பிளான்ட்னா இப்படி இருக்கிறப்ப எனக்கு இந்த உள் போர்ஷன் வந்து கான்ட்ராக்ட் இருக்கும், இந்த போர்ஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும்ல. ஸோ இட் இஸ் சிமிலர் லைக் தட். இந்த எக்ஸ்பென்ஷன், இந்த கான்ட்ராக்ஷன், இந்த இது வந்து எலாங்கேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த எலாங்கேஷனுக்கு யார் அங்கே இருப்பாங்க? அந்த ஆக்சின்றவர் அங்கே இருப்பார். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இந்த மாதிரி எல்லா பிளான்ட்லையுமே எங்கெல்லாம் இந்த எலாங்கேஷன் ஆஃப் செல்ஸ் இருக்கோ அங்கெல்லாமே வந்து ஆக்சின் பெரிய ரோல் ப்ளே பண்ணுவார். ஸோ திஸ் இஸ் எலாங்கேஷன் ஆஃப் செல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மூவ்மெண்ட், ஹெல்ப்ஸ் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். நான் இப்போ மேலே சொன்ன மாதிரி ஹெல்ப்ஸ் இன் தி மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே, மூமெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் எதுக்குன்னா இன் அக்கார்டன்ஸ் வித் த பொசிஷன் ஆஃப் சன்லைட்டு. இப்போ இந்த செடி பார்த்தோம்ல, இப்போ இது இங்கேருந்து செடி இங்கேருந்து அந்த சைடு போகிறதுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் ஆக்சின். ஸோ ஹெல்ப்ஸ் இன் த மூமெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு தி இல்லை இன் அக்கார்டன்ஸ் அப்படி எழுதலாம். in accordance to the position of sunlight. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளான்ஸ் கேன் சி, இந்த பிளான்ஸ் கேன் சி த லைட் இருக்குல்ல, இது வந்து ஒரு கொஷின், டைரக்ட் கொஷின். பிளான்ஸ் கேன் சி த லைட். இது வந்து ஒரு ஃப்ரேஸ் ஆக்சுவலாக சொல்ல போனால், இதை கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இது எதுக்குன்னா ஜிபலியன் கிடையாது, சைட்டோகினின் கிடையாது, ஆக்சிஜனுக்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. பிளான்ஸ் கேன் சி த லைட். ஏன்னா லைட் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நகருது, அதனால் அதை பார்த்துட்டு நகருது அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான்ஸ் கேன் சி த லைட்டு. அண்ட் இதை இன்வென்ட் பண்ணது, இதை டிஸ்கவர் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்கவரி இருக்குங்களா. ஸோ டிஸ்கவர்ட் பை வெண்ட் அண்ட் தீமன், இயர் 1937. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த இது. அண்ட் இந்த ஆக்சின்லேயே வந்து இப்போ 2 வெரைட்டி இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வாட் இஸ் ஆக்சின், ஆக்சின் என்ன பண்ணும், ஆக்சின் எதை ப்ரமோட் பண்ணும் அப்படி சொல்லியிருக்கோம்.
இப்போ ஆக்சினில் வேரியன்ஸ் இருக்குது. அந்த வேரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆக்சினில் ஃபர்ஸ்ட் வேரியண்ட் வந்து நேச்சுரல். அப்போ ஒன்று நேச்சுரல் தான், இன்னொன்று என்னதுவாக இருக்கும், ஆப்வியஸாக இட் வில் பி சிந்தட்டிக். ஓகே டன். இப்போ இந்த நேச்சுரலில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க. அது 4 பேர் யாருன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இந்த இதில் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது யாருன்னா IAA அப்படி சொல்லுவோம். IAA இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டோல் அசிட்டிக் ஆசிட். இண்டோல் இவ்வளோ டெப்த்தாக கேட்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது, ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கரண்ட் சினாரியோக்கு we have to learn as many things as possible. இண்டோல் அசிட்டிக் ஆசிட் IAA அப்படின்றது. அண்ட் சிந்தட்டிக்கில் we have 2 வெரைட்டி இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து NAA naphthalene acetic acid. இதை வந்து NAA அப்படி சொல்லுவோம். இன்னொன்று 2,4-D. இந்த 2,4-D என்னன்றது நான் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல் நேரத்தில் இப்போ சொல்லியிருக்கேன்ல. ஸோ டைக்ளோரோஃபினைல் ஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட், ஓகேவா, அதுதான் வந்து இந்த 2,4-D. ஸோ திஸ் இஸ் வாட் த திங் இஸ். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி பார்க்க போகிறோம்னா ஓகே ஆக்சிஜனோட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ரெண்டாக பைஃபர்கேட் பண்ணதை இன்னும் நம்ம பைஃபர்கேஷனில் என்ன IAA NAA PAA அந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் கன்சிக்யூட்டிவ் வீடியோவில் பார்ப்போம். இப்போது ஆக்சிஜனை பற்றி பார்க்குறதுனால ஆக்சிஜனுக்கு என்ன மேஜர் தேவையோ அதை மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பண்ணோம்னா செல் க்ரோத் அண்ட் எலாங்கேஷன். இதெல்லாம் இப்போ நான் எழுதுகிற ஒரு 8 பாயிண்ட் எழுதுவேன். 8 பாயிண்ட்டுமே டைரக்ட் கொஷின், செல் க்ரோத் அண்ட் எலாங்கேஷன். ஸோ கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருச்சுனாவே அப்போ இது வந்து ஆக்சிஜன் பண்ணுமா, இது ஜிபர்லின் பண்ணுமா, இல்லை சைட்டோகைனின் பண்ணுமான்றது நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து செல் க்ரோத் அண்ட் எலாங்கேஷன். செகண்ட் வந்து எங்கே இருக்கும்னா மோஸ்ட்டாக ஆக்சிஜன் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஃபவுண்ட் இன் ஷேடோ ரீஜன். இது ஏன் இந்த இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் எப்படின்னா ஷேடோ ரீஜியனில் எங்கே அதிகமாக ஷேடோ இப்போ நிழலில் காய வைப்போம், நிழலில் சில செடிகள் வளரும். ஆனால் அந்த நம்மளுக்கு தெரியும் ஒரு செடி உயிர் வாழணும்னா அதுக்கு குளோரோஃபில் பிக்மெண்ட் வேணும். குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு சன்லைட் வேணும். இப்போ சன்லைட்டே வராமல் சூரிய ஒளியிலே வைக்காமல் ஒரு பிளான்ட் உயிர் வாழும். அது எப்படின்னா அது இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸ் தான். இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸ் என்ன பண்ணுன்னா ஷேடோ ரீஜனில் இருந்தாலுமே அது எங்கே சன்லைட் இருக்கோ அந்த சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அது மூவ்மெண்ட்டை மாற்றும். இதனால தான் அது வந்து மோஸ்ட்டாக ஃபவுண்ட் இன் ஷேடோ ரீஜன். இதே வந்து நல்ல வெயிலில் கொண்டு போய் வெளிச்சத்தில் தோட்டத்தில் ஒரு செடி வச்சிங்கன்னா அதுக்கு ஆக்சிஜனுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா ஆக்சிஜன்றது வந்து சன்லைட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட பொசிஷன் மாற்றிட்டு சன்லைட்டை ஈஸியாக எடுத்துக்க வைக்கக்கூடியது. வெளியில் நல்லாவே சன்லைட் கிடைக்கிறப்ப அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்காது. ஏன்னா அதுக்கு நேச்சுரலாகவே கிடச்சிடும். அதுவே அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ ரீஜனில் இருக்கிற பிளான்ட்ஸுக்கெலாம் வந்து ஆக்சிஜனோட பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக இதுக்கு ஃபவுண்ட் இன் ஷேடோ ரீஜன் இதுதான் இதுக்கு. அண்ட் ஹெல்ப்ஸ் இன் bending of flowers and plants towards sunlight. Okay, plants towards sunlight. ஸோ அதை ப்ரீஃபாக சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு பிளான்ட்டுக்கு ப்ராப்பர் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் தரும். ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் ஷேப் ஆஃப் த பிளான்ட். சும்மா தாறுமாறாக வளராமல் அதுக்கு டிஃபைன்டாக ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப முக்கியம், ஹெல்ப்ஸ் இன் தி formation of seedless fruits. Helps in the formation of seedless fruits.
ஓகே, இப்போ இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்கே, அப்போ சீட்லெஸ் ஃப்ரூட்ஸு சீட் ஃப்ரூட்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிள் அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே சீடு இருந்தால் சீடு இல்லைன்னா சீட்லெஸ் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த சீடு இருக்கிற ஃப்ரூட்ஸுக்கும் சீடு இல்லாத ஃப்ரூட்ஸுக்கும் ஒரு டிஃபைன்டு டேர்ம் இருக்குது. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த சீட்லெஸ் ஃப்ரூட் எல்லாமே they are majorly called as யாருன்னா parthenocarpy fruits. ஓகேவா, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே யாருன்னா parthenocarpy ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு யார் யார் எக்ஸாம்பிள்னா நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கலாம். பைனாப்பிள், பனானா, grapes, orange, watermelon. நிறைய இருக்குது. நான் சும்மா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தனோகார்பி ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம். பார்த்தனோகார்பினா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பார்த்தனோகார்பி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பார்த்தனோகார்பின்ற டேர்முக்கு என்ன டெஃபினேஷன் தராங்க அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸு, அந்த ஃப்ரூட்டு உருவாகிறது வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன், அதுதான் பார்த்தனோகார்பின்றதுக்கு மீனிங். அந்த பார்த்தனோகார்பி மூலியமாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தனோகார்பி ஃப்ரூட்ஸ். அதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸாக இருக்கும். ஓகே, இப்போது இது ஃப்ரூட்ஸுக்கு பார்த்தனோகார்பின்னு சொல்லியாச்சு. இதுலேயே இன்னொரு டேர்ம் ஒன்று இருக்குது, நம்ம யூஸ்வலாக கன்ஃபியூஸ் ஆகிற டேர்ம். அந்த டேர்ம் என்னன்னா பார்த்தனோஜெனசிஸ். பார்த்தனோகார்பி, இது பார்த்தனோஜெனசிஸ். இந்த பார்த்தனோஜெனசிஸ் அப்படின்னா இஸ் நத்திங் பட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜைகோட். ஓகேவா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்னு சொன்னோமா, இது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஜைகோட்டு வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா, இது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஜைகோட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். இவங்களுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சில அனிமல்ஸ் இருப்பாங்க, க்ரீச்சர்ஸு, லிசார்ட்ஸு. கூகுளில் போய்ட்டு இந்த இமேஜ் பாருங்கள், ஏன்னா இந்த இமேஜ் நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அவசரத்தில். ரோட்டிஃபர்ஸ் அப்படின்னா அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹனிபி, இந்த ரோட்டிஃபர் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, ஹனிபீஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தனோஜெனசிஸ். அப்போ பார்த்தனோஜெனசிஸ்னால் ஹெல்ப்ஸ் இந்த ஜைகோட் ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். பார்த்தனோகார்பினா ஹெல்ப்ஸ் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். இங்கே வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸு, இங்கே ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஓகே. அப்புறம் இந்த ஆக்சின் வேறு என்ன பண்ணும்? ஆக்சினுக்கு வேறு என்ன ஹெல்ப்ஸ் இன் த wound healing. ஹெல்ப்ஸ் இன் wound healing process. என்னென்னா இப்போ நமக்கு கையிலையோ காலையோ சின்ன வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த த்ரோம்போன் ஹார்மோன் இருக்கும்ல, அந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணும், அது வந்து சீல் பண்ணும், பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் இஸ் லைக் இந்த ஆக்சின்றது என்ன பண்ணுன்னா, இந்த ஹெவியாக காற்றடிக்குது, மழை பெய்யுது, அதனால் அதோட உடம்பு ட்ரீஸு இல்லை பிளான்ஸோட உடம்புல ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டால், இல்லை நம்ம போகிற போக்கில் அப்படி என்ன பண்ணோம், ஒரு லீஃபை பிச்சுட்டு போவோம், நமக்கு சும்மா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏற்படுற பாதிப்புகளால் அதை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த wound ஹீலிங் ப்ராசஸ் யாருக்கு இருக்குன்னா ஆக்சினுக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எப்போவுமே ஒரு பிளான்ட்டில் என்ன இருக்குன்னா ஆக்சின் அண்ட் ஜிபர்லின் லெவல் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அது எந்த பிளான்ட்டாக இருந்தாலுமே, ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் எழுதுகிறேன். இந்த கம்பேரிசன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னென்னா ஆக்சினோட குவான்டிட்டி ஈக்குவல் டு சைட்டோகினின் குவான்டிட்டி, ஜிபுலின்னு சொல்லிட்டா சைட்டோகினின் குவான்டிட்டி. அப்போ
ஒரு பிளான்ட்டில் ஆக்சின் ஈக்குவல் டு சைட்டோகினின், இப்படி இது ஒரு 50% இருக்குது, இது ஒரு 50% இருக்குன்னா இது எதை இன்டியூஸ் பண்ணுன்னா ஹெல்ப்ஸ் இந்த இண்டக்ஷன் இல்லை இன்டியூஸ் helps in cell division. ஓகேவா, ஆக்சினோட லெவலும் சைட்டோகினினோட லெவலும் ஈக்குவலாக இருந்தால் ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷன். அதுவே ஆக்சின் இஸ் கிரேட்டர் தேன் சைட்டோகினின் அப்படின்னா என்ன பண்ணுன்னா அந்த பிளான்ட்டுக்கு இனிஷியலாக தேவைப்படுற ரூட் டெவலப்மெண்ட், ஹெல்ப்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அதே ஆக்சின் ஒருவேளை சைட்டோகினின் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஆக்சின் சைட்டோகினின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு என்ன வரும், அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். ஹெல்ப்ஸ் இன் ஷூட் டெவலப்மெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஆக்சினோட லெவல் பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் ஆக்சின் அண்ட் சைட்டோகினோட கம்பேரிசன். அண்ட் இப்போ ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் போடுறேன், அதில் எது வந்து நேச்சுரல் சிந்தட்டிக் சொன்னேன் இல்லை இந்த இடத்துல, அதில் யார் யார் இருப்பா அப்படின்றத நான் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆக்சினை நம்ம எப்படி பிரித்தோம், நம்ம வந்து ஒன்று வந்து நேச்சுரல், இன்னொன்று சிந்தட்டிக்னு பிரித்தோம். ஓகே, இன்னொன்று சிந்தட்டிக். குட். இப்போது இந்த நேச்சுரல் யார் யார் இருப்பா, ஃபர்ஸ்ட் வந்து இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இண்டோல் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகேவா, செகண்ட் வந்து இண்டோல் ப்ரோபியோனிக் ஆசிட், EPA. ஓகே, தேர்ட் வந்து இண்டோல் பியூட்ரிக் ஆசிட், IBA. ஓகே, ஃபோர்த் வந்து ஃபினைல் அசிட்டிக் ஆசிட், PAA. ஓகே, இவங்க தான் 4 பேர் இருக்காங்க நேச்சுரலை பொறுத்தவரை. அதே மாதிரி சிமிலர்லி நமக்கு சிந்தட்டிக்கில் ஒரு 3 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து 2,4-D சொன்னோன்னா 2,4, இதை வந்து ஸ்டார் மாதிரி போட்டுடுறேன், 2,4-D. இந்த 2,4-Dனா என்னென்னா டை குளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து 2,4,5-T அப்படி இருக்கும். இது என்னன்னா ட்ரைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். இது வந்து 2,4,5-T அப்படி சொல்லுவோம். தேர்ட் வந்து as usual நான் சொன்ன மாதிரி naphthalene acetic acid which is referred as NaA. நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா அது வந்து ஒன்று இண்டோல் அசிட்டிக் ஆசிட், naphthalene அசிட்டிக் ஆசிட். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன்.
இந்த பேர் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம ஆக்சிஜனுக்கு வந்து இண்டோல் அசிட்டிக் ஆசிட், டைரக்ட் கொஷின் சிந்தட்டிக் ஆசிடா நேச்சுரல் ஆக்சிஜனா இல்லை சிந்தட்டிக் ஆக்சிஜனா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது என்னன்னு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் த திங் இஸ். அண்ட் இதோட ஆக்சிஜன் முடிஞ்சது. ஹோப்ஸ் ஒரு 25 to 30 minutes வீடியோன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சிஜனோட டிஃப்ரென்சியேஷன் இல்லை, ஒரு பிரான்ச். ஓகே, ஸோ ஆக்சிஜன் நேச்சுரல் சிந்தட்டிக்னு பிரிக்கிறது. அண்டு ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வித் திஸ் வில் குவிட் திஸ் செஷன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 ஆஃப் பிளான்ட் ஹார்மோனில் பார்ப்போம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்களை டாடா பை பை அண்ட் டேக் கேர்.